தோழர் பாஸ்போர்ட் சுரேஸ்வரன் அவர்கள் ஒரே இப்போது ஆற்றுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் பேசிடுவேண்ணா. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். திருமாப்பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஒட்டி இணையவழி கருத்தமர்வு 50 அமர்வுகளை கடந்து இன்று தற்போது 49 அமர்வுகளை கடந்து தற்போது 50வது அமர்வை தொட்டுவிட்டது. இன்றைய சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் அழைத்திருக்கும் நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் Vck Kaniamuthan அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமது இணையவழியில் இணைய உள்ளார். அதற்கு முன் நமது வட்ட செயலாளர் வடசென்னை வட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ் வல்லவன் அவர்கள் பேச இருக்கிறார். அண்ணன் தற்போது நீங்க பேச. வரவேற்புரை மட்டும் நான் கூப்பிட்டுறேன். மீதி அண்ணனை பேச சொல்லுங்க. அருண் அண்ணன் பேச சொல்லுங்க. வெல்லும் ஜனநாயக மாநாடு 50வது அமர்வில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், கருத்தியல் ஆளுமை, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் Vck Kaniamuthan அவர்களையும் மற்றும் ஸ்டாலின், என் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஸ்டாலின் மற்றும் கிங் அருண் மங்களூர் ஒன்றிய வடக்கு பொறுப்பாளர் என் Siddiq அவர்களும், அண்ணன் ஏந்தல் ராமகிருஷ்ணன் மற்றும் சகோதரி கல்பனா அவர்களும், முத்துவளவன் அமீர் அவர்களையும், துணை பாவலன் அன்பு தம்பி மற்றும் என் உடன்பிரவா சகோதரி நெறியாளர் திருமாப்பட்டறையின் திருப்பத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி Mk ரேணுகா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். அருணா நான் பேச சொல்லுமா? அருணா நீங்க பேசுங்கண்ணா. அருணா மாமா மங்களூர். வணக்கம். வணக்கம். வெற்றிகரமாக 50வது கருத்தமர்வை தடையில்லாமல் கொண்டு செல்லும் தோழர் ரேணுகா தேவி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை இக்கூட்டத்தின் வாயிலாகவும் இந்த காணொலி வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது மிக சிறப்பான முயற்சி எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இணைக்கும் செயலாக இதன் மூலியமாக நான் கருதுகிறேன். இதை சில நாட்களாகவே தோழர் ராமகிருஷ்ணனோடும் பகிர்ந்திருக்கிறேன். இன்று இந்த 50வது காணொலியில் 50வது அமர்வில் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பங்கேற்க இருந்திருந்தார். ஆனால் அவருக்கு ஏதோ வேலை நிமித்தமாக அவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள் சற்று நேரத்தில் உரையை தொடங்க இருக்கிறார், நம்மோடு பேச இருக்கிறார். வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த கருத்தமர்வை மேலும் 100 நாட்கள் கண்டிப்பாக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இக்கூட்டத்தில் இந்த வாயிலாக நானும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. மேலும் இக்கூட்டத்தில் எனது நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அதாவது 12-20 பேருக்கு மேல் இது தயங்குவது ஏன் என்று தெரியவில்லை. அது விளம்பரம், நம்முடைய விளம்பரம் சரியாக இல்லையா என்று தெரியவில்லை. இதை சரியாக கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து வேறு யாரு உரையை தொடங்க வேண்டுமானாலும் தொடர்ந்து கொள்ளலாம். நன்றி தோழர்களே. துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இணைந்துள்ளார். ஜாயண்டல் அண்ணா அந்த அண்ணனை வரவேற்று அவரின் உரையை காண இருக்கிறோம். பேசுகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருமாப்பட்டறையினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்தான இணையவழி கருத்தமர்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 50வது நாள் அமர்வு.
இந்த கருத்தமர்வு நேற்றைய தினமே நடந்திருக்க வேண்டும். ஆனால் நமது திருமாப்பட்டத்தினுடைய 50வது நாள் கருத்தமர்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், ஆற்றல் மிகு களப்போராளி அருமை அண்ணன் கனியமுதன் அவர்கள் பங்கேற்று பேசினால் அது சிறப்பாக இருக்கும் என்று திருமாப்பட்டரை விரும்பியதின் அடிப்படையில் நேற்றைய நாள் நடைபெற வேண்டிய நிகழ்வை இன்றைக்கு நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக திருமாப்பட்டரை விரும்பி இந்த நிகழ்வை இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நமது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்று பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்களை திருமாப்பட்டரின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வை பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருப்பு நிலா பார்த்திபன் தோழர் அவர்களையும் தோழர் அவர்களையும் அமீரகத்திலிருந்து அன்றாடம் பங்கேற்று நமக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வரக்கூடிய முத்தமிழ்வளவன் தோழர் அவர்களையும், தம்பி சுரே பாவரன் அவர்களையும், மதன் அவர்களையும், செம்பியம் நீலமேகன் தோழர் அவர்களையும், சகோதரி கல்பனா அவர்களையும், பிரவீன் தோழர் அவர்களையும், தனிமை பயணம் யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறது. அந்த சேனலின் உரிமையாளர் அருமை தோழர் இளம் பெருவழுதி அவர்களையும், அண்ணன் கனியமுதன் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று திருமாப்பட்டரை விரும்பியதும் அண்ணன் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய இசைவை பெற்றுக் கொடுத்த மங்களூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் தோழர் அடரி கிங் அருண் அவர்களையும் திருமாப்பட்டரின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாப்பட்டரினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா முகமது சித்திக் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு 50 நாட்களாக இந்த நிகழ்வை பெரும் சிரமங்களுக்கு இடையே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாப்பட்டரினுடைய ஒருங்கிணைப்பாளர், சிறந்த கருத்தியல் தெளிவோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் ஆளுமை அன்பு தோழர் மு.க. ரேணுகா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி நோக்க உரையாற்றி அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்களை உரையாற்ற அழைப்பார் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா வணக்கம்னா. முதலில் இந்த இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா. மிக சிறந்த தலைவரின் அன்பை பெற்று நம்பிக்கை பெற்று துணை பொதுச் செயலாளர் நம்முடன் இணைந்துள்ளார். இன்று எனக்கு இந்த அமர்வில் ஏன் நான் நேற்று ஒத்து வைத்தேன் அப்படின்னா, 50 நாள் 100 நாள்ல தலைவர் பேச இருக்கிறார். 50 நாளில 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டும் என்ற எண்ணம் தலைவரின் அடுத்த தலைமுறை பேச வேண்டும். அதற்காக தான் நான் இதை முதல்ல ஒத்தி வச்சேன். திருமாப்பட்டரின் நோக்கம் என்னவென்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னா, நம்ம கருத்தியல் சார்ந்த ஒரு இயக்கம், தமிழகத்திலேயே கருத்தியல் சார்ந்த ஒரே இயக்கம் என்னவென்றால் அது நமது திருமாப்பட்டர், நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அப்ப அவ்வாறு இருக்கிறப்போ நம்ம அனைவரும் பேசினா மட்டும்தான், ஒரு பொது வெளியில நீங்க பேச ஆரம்பிச்சாதான் அனைவருக்குமே அந்த கருத்தியல் சார்ந்த சிந்தனைகள் உங்களோட போகும். ஒவ்வொருவர் பேசுவதை கேட்கும் போதுதான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு அந்த வேவ் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக தான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தேன். நிச்சயமாக நமது அருண் மங்களூர் அண்ணா சொன்னது போல விளம்பரம் நான் கரெக்டா தானே பண்றேன். பிகாஸ் இப்போ முகவர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதற்காக மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர் எல்லாமே நம்ம கட்சி சார்ந்தவர்கள் எல்லாருமே பிஸியா இருக்காங்க. சோ அதனால இணைப்பில் இணைய முடிகிறவங்கதான் இணைகிறாங்க. அதுவுமே நமது ஆளுமைகள் யாராலையுமே இணைப்பு கிடைக்காதது அதுதான் முதல் காரணமே. நிச்சயமாக இது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் அடுத்த கட்ட தலைமுறை தயாராக வேண்டும். அனைவருமே கருத்தியல் சார்ந்து இயங்க வேண்டும். அது நமது 2ஆம் கட்ட தலைவராக இருக்கும் நமது அண்ணன் போன்றவர்களின் பேச்சை நீங்கள் கேட்டாலே அந்த ஒரு கருத்தியல் சார்ந்து உங்களுக்கு
வந்துருமா? அதனாலதான் இந்த இணைப்பை நான் உருவாக்குனதே. அண்ணன் முன்னாடி பேசுறதுக்கு வரல. நிச்சயமாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் தயாராகவும், தற்போது நமது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அண்ணா, தாமதத்துக்கு நன்றி. நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. போஸ்ட். ஓகே ஓகே. இப்ப ஆகும்ண்ணா. அன்மியூட் பண்ணி. இப்ப ஆகும்ண்ணா. அன்மியூட் பண்ணுங்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. திருமா பட்டறையின் சார்பில் தொடர்ந்து 50 நாட்களாக வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து பல்வேறு முன்னணி தோழர்களையும் ஆளுமைகளையும் இந்த இணைப்பில் வரவழைத்து மிக நேர்த்தியாக இந்த இணையவழி கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமா பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைப்பில் நேற்று 50வது நாள், 50வது நாளில் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று என்னிடம் ஒப்புதல் பெற்றிருந்தீர்கள். நேற்று தொடர்ச்சியான வேலைப்பணியில் இருந்ததனால் நேற்று இந்த கருத்தமர்வில் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது. ஆனாலும் மறுநாள் நான் பங்கேற்கிறேன் என்று ஒப்புதல் வழங்கியிருந்தேன். திருமா பட்டறையை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு நாள் தள்ளி சென்றாலும் பரவாயில்லை, 50வது இணையவழி கருத்தரங்கில் நான் தான் உரை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பட்டறையை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பதிவு செய்கின்றேன். இந்த கருத்தமர்வு வருகிற டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகள் அடுத்த பாய்ச்சல் என்கின்ற அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வை வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அந்த மாநாடு மகத்தான வெற்றி பெறுவதற்கும் இப்பணியை மேற்கொண்டு வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இது அவ்வளவு பெரிய பணி. மாலை நேரத்தில் தொடர்ச்சியாக 8:30 மணிக்கு துவங்கி 9:30 மணிக்கு இந்த நிகழ்வை முடிப்பதற்காக எத்தகைய பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதை செய்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றேன். விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் இந்த மாநாடு ஒரு மகத்தான இடத்தை பிடிக்கும். இந்த மாநாடு பல்வேறு விதமான அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு என்றாலே கண்டிப்பாக அனைத்து அரசியல் கட்சியும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். மாநாட்டிற்கு என்ன தலைப்பு வைக்கப் போகிறார்கள், மாநாட்டு தீர்மானங்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்பது குறித்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்முடைய தீர்மானங்களை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இயற்றப்படக்கூடிய தீர்மானம் என்பது வேறு எந்த அரசியல் கட்சியும் தீர்மானிக்க முடியாத ஒரு கருத்தியல் சார்ந்த தீர்மானங்களை
விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய மேடைகளில் நம்முடைய தலைவர் பிரகடனப்படுத்துவார். எந்த மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு முன்பாகவே ஒரு முழக்கத்தை எழுதக்கூடிய வழக்கத்தை நம்முடைய தலைவர் மேற்கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990 ஜனவரி திங்கள் 21ஆம் நாள் நம்முடைய இயக்கத்தின் தலைவராய் அமைப்பாளராய் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் நாம் மாநாடு நடத்தியது கிடையாது. 2004ஆம் ஆண்டுதான் சேலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் மாநில மாநாடு முதன்முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் கருப்பு சட்டங்களை கண்டித்து மண்டல வாரியாக மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். மாநில மாநாடு நடத்தியது கிடையாது. மாநிலம் தழுவிய அளவில் முதன்முறையாக 2004ஆம் ஆண்டு சேலத்திலே இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு என்ற மாநாட்டை நம்முடைய தலைவரின் தலைமையில் நடத்தி காட்டினோம். அந்த மாநாடு மிகப்பெரிய அதிர்வை தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல அகில இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது. அந்த மாநாட்டிற்கு நம்முடைய தலைவர் எழுதிய முழக்கம் ஆடு கோழி பலியிட தடையா, ஆரிய பண்பாட்டை திணித்திடும் சதியா என்கின்ற ஒரு முழக்கத்தோடு அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது. நான் இருக்கேன். அந்த மாநாடு, அந்த மாநாட்டில் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் கூட உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த மாநாட்டின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய முதல் மாநாடு, மாநில மாநாடு, அதுவும் அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அதிமுக அரசு மதமாற்ற தடை சட்டம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது. கோவில்களில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்கின்ற தடையை ஏற்படுத்தியது. அதையெல்லாம் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு ஆடு கோழி பலியிட தடையா, ஆரிய பண்பாட்டை திணித்திடும் சதியா என்கின்ற முழக்கத்தோடு இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு என்கின்ற தலைப்பில் சேலத்தில் ஒரு மகத்தான மாநாடை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நம்முடைய தலைவர் நடத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகளின் முதல் மாநாடு, மாநில மாநாடு, கட்சி தலைவரின் தலைமையிலே நடக்கக்கூடிய மாநாடு ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் தேர்தல் நேரம், தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. 10 மணிக்குள் மாநாட்டை நிறைவு செய்ய வேண்டும். மாநாட்டு மேடையில் மேனாள் மத்திய அமைச்சர், மறைந்த தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மேடையிலே அமர்ந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் சரியாக 10 மணிக்கு நிகழ்வை முடிக்க வேண்டும் என்று மாநாட்டு அரங்கை விட்டு புறப்படுவதற்கு தயாராகிவிட்டனர். இது ஒரு வரலாற்று செய்தி என்பதனால் இந்த அரங்கில் நான் பதிவு செய்கின்றேன். 5 நிமிடம் கூட தலைவர் பேசுவதற்கான வாய்ப்பில்லை. எல்லா தலைவர்களும் 10 மணி ஆகிவிட்டது, மேடையை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது தலைவர் எழுந்து ஒரே ஒரு முழக்கத்தை சொல்லி அந்த மாநாட்டை நிறைவு செய்தார். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், இந்துத்துவத்தை வேறறுப்போம், இழந்த முகத்தை மீட்டெடுப்போம், நன்றி வணக்கம் என்று அந்த மாநாட்டில் மிக முத்தாய்ப்பாக நம்முடைய தலைவர் இந்த முழக்கத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்தார். நாம் எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம். தலைவர் அவர்களின் உரையை நாம் கேட்டிருக்கின்றோம். அதே சேலத்தில் கல்வி உரிமை மாநாடு கடும் மழையில் நடத்தினோம். அந்த மழையிலும் நம்முடைய தலைவர் உரையாற்றினார். மக்கள் மழையை பொருட்படுத்தாமல் என்று தலைவரின் உரையை கேட்டுவிட்டுதான் கலைந்து சென்றனர். ஆனால் முதல் மாநாடு
அதுவும் மாநில மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய மாநாடு, அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு, நம்முடைய தலைவர் பேசுவதற்கான வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த முழக்கம் 2004ஆம் ஆண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய தலைவர் மக்கள் கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டார். அன்றைக்கு கடுமையான நெருக்கடியை தாண்டி 2,55,000 மேற்பட்ட வாக்குகளை நம்முடைய தலைவர் பெற்றார். 7 கட்சி கூட்டணி திமுகவின் தலைமையில பாமக வெற்றி பெற்றது முதலிடம். 2வது இடம் அதிமுக வரும் என்று படாத பாடுபட்டார்கள். தடா பெரியசாமி வேட்பாளர். அதிமுகவின் சார்பிலே பாரதிய ஜனதா கூட்டணியோடு அன்றைக்கு பாரதிய ஜனதா மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்தது. மாநிலத்திலே அதிமுக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. 2 ஆளும் கட்சிகளையும் டெபாசிட் இலக்கு செய்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2வது இடம் வந்தார். முதலிடம் வர இயலவில்லை. கடுமையான நெருக்கடி, வன்முறை, வெறியாட்டம், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய தலைவர் அன்றைக்கு 2,55,000 வாக்குகளை பெற்று ஆளும் கட்சியாக இருந்த 2 கட்சிகளின் வேட்பாளரை அன்றைக்கு வைப்பு தொகையை இலக்க செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மாநாடு மகத்தான ஒரு பாய்ச்சலாய் அமைந்தது. அதன் பிறகு நாம் நடத்திய ஒவ்வொரு மாநாடுகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதை நான் விளக்கி பேச வேண்டிய தேவை இல்லை என்றுதான் கருதுகிறேன். நாம் நடத்திய தமிழர் இறையாண்மை மாநாடாக இருந்தாலும், கருத்துரிமை மீட்பு மாநாடாக இருந்தாலும், சமூக நீதி மீட்சி மாநாடாக இருந்தாலும், மாநில சுயாட்சி மாநாடாக இருந்தாலும், ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடாக இருந்தாலும், அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடாக இருந்தாலும், இப்படி எண்ணற்ற மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கின்றோம். நிறைவாக தேசம் காப்போம் மாநாட்டையும் நம்முடைய தலைவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிராப்பள்ளியில் நடத்தினார். இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய மாநாடு வெல்லும் ஜனநாயகம். ஜனநாயகம் வெல்லும் என்றால் வீழ்வது எது? இதுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பக்கூடிய, வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. மிக முக்கியமான செய்தி. ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கருத்தியல் வீழ்த்தப்பட வேண்டும். ஜனநாயகத்திற்கு நேர் எதிரான கருத்தியல் எது? சனாதனம். சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டும். ஏன் சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டும்? இன்றைக்கு இவர்கள் பரப்புவது போல் இந்துக்களுக்கு எதிரான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்துக்களுக்கு எதிரான தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்று அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அவதூறுகளை முறியடிக்கும் விதமாக இத்தகைய கருத்தமர்வுகள் வெகு மக்களிடம் போய் சேர வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு எதிர்ப்பு. சனாதன எதிர்ப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய இந்த சனாதன கோட்பாட்டை வீழ்த்துவதற்கான ஒரு போராட்டம் என்பதை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய கொள்கை பகைவர்கள் அனைத்து வகையான வலிமையும் பெற்றவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் எதிர்க்கக்கூடிய கொள்கை பகைவர்கள் இன்றைக்கும் 12,000க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மன வாழ்க்கையில் ஈடுபடாமல், இல்லற வாழ்வில் ஈடுபடாமல், தான் ஏற்றுக்கொண்ட சனாதன கருத்தியலை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக, டெடிகேட்டாக, கட்டுப்பாடாக, கட்டுக்கோப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கொள்கை பகைவர்கள். சாதி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஒவ்வொரு சாதியும் பெருமை
பேசிக்கொள்ள வேண்டும் என்று முழங்குவது சனாதனம். ஒவ்வொரு சாதியையும் நீ ஆண்ட சாதி, அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர், இந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் என்று சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு சனாதன கோட்பாடு. வேற எந்த மண்ணிலும் இல்லாத ஒரு கேவலம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை வீழ்த்தக்கூடிய மாநாடுதான் வருகிற 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாடு. ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வந்தவுடன் நீ இன்ன சாதியில் பிறந்திருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அவலம் வேறு எங்கே இருக்கிறது? இந்தியாவை தவிர. யாரும் விரும்பி ஒரு குடியில் பிறந்துவிட முடியாது. யாரும் விரும்பி பெற முடியுமா? இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் இன்ன சாதியில் நான் பிறக்கப் போகிறேன் என்று மனு போட்டு யாராவது பிறக்க முடியுமா? பிறந்தவுடன் இந்த சமூகம் முத்திரை குத்துகிறது. நீ சேரிக்காரன், கீழானவன், தீண்டத்தகாதவன் என்று. எவ்வளவு பெரிய பிறக்கின்ற போதே அந்த குழந்தை அதை அனுபவித்தால்தான் தெரியும் அந்த கொடுமையை. அதை உணர்ந்தால்தான் தெரியும் அந்த கொடுமையை. பேசினால் தெரிந்துவிடாது. இப்படி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய சனாதன கோட்பாட்டை வீழ்த்துவதற்காக நம்முடைய தலைவர் எடுத்திருக்கக்கூடிய அடுத்த பாய்ச்சல் தான் திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்த இருக்கின்ற மாநாடு. தலித்துகளுக்கு இந்த நிலை என்றால் பெண்ணாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும், அவர் உயர்குடியிலே பிறந்தாலும் சரி, நடுத்தர குடியிலே பிறந்திருந்தாலும் சரி, கடைசி குடி என்று இந்த சமூக கட்டமைப்பு சொல்லக்கூடிய அந்த கடைநிலை பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, ஒரே நிலைதான். பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண்கள் என்றால் இப்படி இதற்கு கட்டுப்பட்டுதான் வாழ வேண்டும், பெண்கள் என்றாலே தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய ஒருவர், பெண்கள் என்றாலே 4 ஆண்கள் அமர்ந்து பேசக்கூடிய இடத்தில் பெண்கள் வந்து இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை, தீட்டு என்ற பெயராலும் தள்ளி வைக்கப்பட்டிருப்பவள் பெண். இதுவெல்லாம் சனாதன கோட்பாடு சொல்வது. சனாதன கோட்பாடு சொல்வது பெண்கள் மீது திணிப்பது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொன்னது சனாதனம். ஒரு காலத்தில் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று தடை போட்டது சனாதனம். ஒரு காலத்தில் பெண்கள் வீதிக்கு வரக்கூடாது, பேசக்கூடாது என்று தடை விதித்தது சனாதன கோட்பாடு. அரசியல் கட்சிகளிலே பொறுப்பிற்கு வரக்கூடாது என்றெல்லாம் ஒரு ஆண் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்ப துன்பங்களையும் தடுத்து நிறுத்தியது சனாதன கோட்பாடு. அதனால்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனம் என்பது தலித்துகளுக்கு மட்டும் எதிரான கருத்தியல் அல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கே எதிரான கருத்தியல், அது வீழ்த்தப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும், அதை திருத்த வேண்டும் என்று பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய ஒரு உச்சம்தான் வருகின்ற 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சனாதன சக்திகளை ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்க வேண்டும் என்பது. சனாதன சக்திகளை அவ்வளவு எளிதாக ஆட்சி பீடத்திலிருந்து இறக்க முடியுமா? சாதாரணமான பணியாது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன அகில இந்திய அளவில் வலிமையான கட்சியா? இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வைத்திருப்பது போல் நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று பேசலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி அல்ல. கருத்தியல் தளத்திலே 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அவையில் அமர்ந்திருந்தாலும்
ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினராய் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் நின்று கருத்தியல் பேசினார் என்றால் அவரை எதிர்த்து பேசுவதற்கு, அவர் வைக்கக்கூடிய கருத்தியல் விவாதத்திற்கு எதிர்த்து பேசுவதற்கு இன்றைக்கும் யாரும் கிடையாது. அத்தகைய ஆளுமை வாய்ந்த தலைவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சனாதன சக்திகளின் முகத்திரையை அம்பலப்படுத்தி வருகின்றார். பாரதிய ஜனதாவின் மக்கள் விரோத போக்கை அம்பலப்படுத்தி வருகிறார். இதுவெல்லாம் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இதுவெல்லாம் சாதாரணமான போகிற போக்கில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நிகழ்த்தக்கூடிய நிலை அல்ல. நம்முடைய தலைவர் எதிர்க்கக்கூடிய கருத்தியல் பகைவர்கள் என்பவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய கொடுநெறியாளர்கள். இன்றைக்கு தன்னந்தனி மனிதனாய் என்று போராடி கொண்டிருக்கின்றார். தன்னந்தனி மனிதனாய் என்று வாதாடி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி மலர்ந்திருக்கிறது என்றால் இதற்கு அடித்தளமிட்டவர் யார்? இதற்கான அச்சாணியாக செயல்பட்டவர் யார்? மனசாட்சி உள்ளவர்கள், ஜனநாயகப்படி ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்று சொல்ல முடியும். இது மிக உண்மையான ஒரு தகவல், மிக உண்மையான ஒரு செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ அந்த நாளிலிருந்து ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் மதசார்பற்ற சக்திகளை ஓரணியில் திரட்டுவதற்கு நம்முடைய தலைவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது சாதாரணமானது அல்ல. வேறு எந்த தலைவரும் சனாதனிகளை வீழ்த்துவதற்கு இந்த அளவிற்கு அலைந்திருக்க மாட்டார்கள். மதசார்பற்ற சக்திகளை ஓரணியில் திரட்டுவதற்கு இந்த அளவிற்கு பயணப்பட்டிருக்க மாட்டார்கள். தலைவர் அவர்கள் வேலைச்சேரியிலே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கையை எழுதி வெளியே அனுப்பிவிட்டு அமைதியாக இருந்திருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு அமைதியாக இருந்திருக்க முடியும். வேலைச்சேரியிலோ அல்லது அம்பேத்கர் திடலிலோ அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் அவர் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதியை தரப்போகிறது. நாம் என்னதான் அலைந்தாலும் உழைத்தாலும் நாடு தழுவிய அளவில் மதசார்பற்ற சக்திகளை ஓரணியில் திரட்டினாலும் தமிழ்நாட்டில் இருப்பது 39 நாடாளுமன்ற தொகுதிதான். பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிதான். கூட்டணியிலே நமக்கு தரக்கூடியது 2 அல்லது 3 அல்லது 5 அவ்வளவுதான் நாடாளுமன்றத்தில். ஆனால் இந்த அளவிற்கு அலையாமல் நம்முடைய அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தினால் கூட இது நிகழும் கூட்டணியிலே. ஆனால் நம்முடைய தலைவர் இங்கிருந்து ஓடோடி போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சந்தித்து உரையாற்றுகிறார். இடதுசாரி கட்சிகளின் தேசிய செயலாளர்களை சந்தித்து பேசுகிறார். மாநில கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். தெலுங்கானாவிற்கு சென்றால் அங்கே மதசார்பற்ற சக்தி யார்? ஆந்திராவிற்கு சென்றால் அங்கே மதசார்பற்ற சக்தி யார்? இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் மதசார்பற்ற சக்திகள் யார் என்று தேடி அலைந்து அந்த தலைவரிடம் அமர்ந்து பேசி அந்த தலைவருடன் விவாதம் செய்து இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா என்கின்ற இந்த சனாதன கும்பலை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இன்றைக்கு 26 பெரிய கட்சிகளை இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் எத்தகைய வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தகைய வலிமையானவர்கள் என்பதை இன்னொரு உதாரணத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதிகளுக்கு உடன்பட்டு நம்முடைய தலைவர் கையொப்பம் கட்டு வந்தார். அனைவருக்குமே அதிர்ச்சிதான். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஏறத்தாழ 10 தொகுதிகளை பெற்றிருக்கின்றோம். 11 தொகுதிகளை பெற்றிருக்கின்றோம். முதல் தேர்தலிலேயே 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளையும் பாண்டிச்சேரியில் 2 தொகுதிகளையும் பெற்று 10 தொகுதியில் போட்டியிட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2001ஆம் ஆண்டு அன்றைக்கும் ஆளும் கட்சி தான் திமுக. ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்று ஒரு அம்பேத்கர் இயக்கம் முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஆளும் கட்சி கூட்டணியோடு கூட்டணியை பேசி
கூட்டணி கட்சியாக அமர்ந்து இடங்களை பெற்ற வரலாறும் விடுதலை சிறுத்தைகளின் முதல் தேர்தலிலே, முதல் சட்டமன்ற தேர்தல் ஆளும் கட்சி கூட்டணியோடு பயணம் செய்தோம். 2001ஆம் ஆண்டே 10 தொகுதிகளை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் 2021ஆம் ஆண்டு எப்படி 6 தொகுதிகளுக்கு உடன்படலாம் என்று பலரும் வினா எழுப்பினார்கள். விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி அண்ணன் அவர்கள் 6 தொகுதிக்கு உடன்படலாம் என்று வருத்தத்தோடு கேட்டோம். தலைவர் ஒப்பந்தத்திலே கையொப்பம் விட்டுவிட்டு அறிவாலயத்திற்கு வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஒரு 15-20 நிமிடம் அந்த விளக்கம் இன்றைக்கும் இணையதளத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நம்முடைய தலைவர் பேசியதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். தலைவருடைய அரசியல் நுணுக்கம் எந்த அளவிற்கு வீரியமானது, சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு தலைவர் எந்த அளவிற்கு கருத்தியல் தளத்திலும் செயல்பாட்டு தளத்திலும் தன்னுடைய நுணுக்கமான அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த நேர்காணலை பார்த்தால் நன்கு தெரியும். 6 தொகுதிகளை கையொப்பம் விட்டுவிட்டு நம்முடைய தலைவர் நம்முடைய நிர்வாகிகளிடம் சந்தித்து பேசினார். எண்ணிக்கை முக்கியமல்ல, 1ஆ 2ஆ என்பது முக்கியமல்ல, 10ஆ 15ஆ என்பது முக்கியமல்ல. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறக்கூடாது. அதிமுக தலைமைதான். அதிமுக தலைமையிலே பாஜக, பாமக போன்ற கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் வெற்றி பெற்றால் இங்கே அதிமுகவினுடைய முதலமைச்சர் நாற்காலில் அமர்வார். ஆனால் அவரை இயக்குவது பாரதிய ஜனதா. எனவே 1ஆ 2ஆ தொகுதி என்பது முக்கியமல்ல. இந்த தேர்தலில் கண்டிப்பாக சனாதனிகள் வீழ்த்தப்பட வேண்டும், பாசிஸ்டுகள் வீழ்த்தப்பட வேண்டும். எனவே திமுக கூட்டணியிலே 6 தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அதில் கையொப்பமிட்டு உடனடியாக கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களுக்கு கூட வருத்தம். எப்படி நீங்கள் முதலாளாக போய் 6 தொகுதிக்கு உடன்படலாம்? நீங்கள் உடன்பட்டதனால் எங்களுக்கும் அதே நிலைதான் என்று நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களே வருத்தப்பட்டனர். அவர்களையும் அமைதிப்படுத்தி அவர்களுக்கும் விளக்கம் கொடுத்து இந்த காலகட்டம் சனாதனிகளை வீழ்த்துவதுதான் முதன்மையான பணி, சங்பரிவார்களை வீழ்த்துவதுதான் முதன்மையான பணி. அவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு நாம் வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்க முடியாது. இது ஒரு அரசியல் உத்தி. இந்த அரசியல் உத்திக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று ஒரு கூட்டணியினுடைய தலைவர், அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர், அந்த கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடியவர்கள் பிற கட்சியின் தலைவர்களை பேசி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அந்த கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வேண்டிய வேலையை செய்வார்கள். ஆம், கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய அமைப்பல்ல, கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் தலைவர் அல்ல நம்முடைய தலைவர். ஆனால் இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே மிக மிக கவனமாக, மிக மிக பொறுப்பாக இந்த கூட்டணியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணியை பாதுகாக்கக்கூடிய பேராற்றல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்குத்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த கூட்டணி அப்படியே வலிமையாக பயணப்படுகிறது. 6 தொகுதி எங்களுக்கு வேண்டாம் என்று நாம் பின்வாங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு அரசியலில் ஈடுபடக்கூடிய தோழர்கள் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் என்ன செய்தியை பரப்புகிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவிற்கு சென்றுவிடும். ஏனென்றால் அங்கே பாமக, பாஜக இல்லை, பாஜகவிலிருந்து அதிமுக வெளியே வந்துவிட்டது, அதனால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று விமர்சனங்களை கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சியான சாதி கட்சி இருக்கும் கூட்டணியிலும் மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இருக்கும் கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற மாட்டோம் என்று நம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம், வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் தேர்தல் அரசியல் கட்சி, எந்த கட்சியோடு கூட்டணி சேரும்? இதுதான் அகில இந்திய அளவில் நாம் அறிந்த ஒன்று. ஒரு கட்சி உருவாகிறது என்றால் அந்த கட்சி அதிகாரத்திற்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு பெரிய கூட்டணியில் ஒன்றிடமோ இரண்டிடமோ கேட்டு பெற்று அவர்கள் கட்சியின் சின்னத்திலே நின்று சட்டமன்ற உறுப்பினராய் போவதற்கு தான் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் ஆசைப்படுவார்கள். அதற்காகவே அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து விடுவார்கள். அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வளர்ந்து வரக்கூடிய ஒரு கருத்தியல் பேர் இயக்கம். தானாகவே கதவுகளை சாத்துகிறது. பாமக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், பாஜக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் என்பது தேர்தல் அரங்கில் சாதாரணமான துணிச்சல் அல்ல. அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம். வளர்ந்த கட்சிகள் கூட சொல்ல முடியாது. திமுக அதிமுகவோடு சேர முடியாது, பாரதிய ஜனதா காங்கிரஸோடு சேர முடியாது. மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்வார்கள். ஏனால் தேர்தல் என்பதே அதிகாரத்தை பங்கு போடுவதற்கான ஒரு களம். அதிகாரத்தை பங்கு போடுவதற்கான ஒரு களம் தான் தேர்தல். அதற்காக கூட்டணி சேர்வார்கள், அவ்வளவுதான் அளவு. வெற்றி பெறுவதற்கு எத்தகைய உத்தியையும் கையாளுவார்கள். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, பாஜக இருக்கும் இடத்திலும் பாமக இருக்கும் இடத்திலும் இருக்க மாட்டோம் என்று அறிவிக்கிறோம் என்றால், நம்முடைய தலைவர் அறிவிக்கின்றார் என்றால், இதெல்லாம் சாதாரணமான துணிச்சலா? அரசியல் அரங்கத்தில் இத்தகைய துணிச்சல் தலைவர் எழுச்சி தமிழருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று. 6 தொகுதிகளை கேட்டு பெற்றோம். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். தேசிய கட்சிகள் மட்டும்தான் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டார்கள். மாநில கட்சிகள் ஒவ்வொன்றும் கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே செய்தி சொல்லப்பட்டது. நீங்களும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், ஒவ்வொரு தொகுதியும் மிக முக்கியம், வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்று கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். தலைவர் அந்த இடத்திலும் மிக உறுதியாக நின்றார். 6 தொகுதியை கொடுத்து விட்டீர்கள், எந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்வோம், விடுதலை சிறுத்தைகளின் உயர்மட்ட குழு முடிவு செய்யும், தனித்துதான் போட்டியிடுவோம் என்று மிக துணிச்சலாக அறிவிப்பு செய்தார். பானை சின்னத்தில் போட்டியிட்டோம், 6க்கு 4 வெற்றி பெற்றிருக்கின்றோம். இது ஒரு யுக புரட்சி. இதெல்லாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு கலந்து போகக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி அல்ல. இது ஒரு யுக புரட்சி. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் அரங்கத்திலும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகள் என்பது சாதாரணமான சாதனைகள் அல்ல, வரலாற்று சாதனை. நாம் நடத்தி இருக்கக்கூடிய புரட்சி என்பது சாதாரணமான புரட்சி அல்ல, ஒரு யுக புரட்சியை நம்முடைய தலைவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு அம்பேத்கர் இயக்கம் கூட்டணியிலே, அதுவும் ஆளும் கட்சி கூட்டணியிலே, ஆண்ட கட்சி கூட்டணியிலே இடம்பெறுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஆண்ட கட்சியோடு ஆளும் கட்சியோடு தேர்தல் உறவு வைத்தது என்றால் அந்த வரலாற்று சாதனையை செய்த தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அதற்கு முந்தி அதற்கான வரலாறே கிடையாது. இன்று வரை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எந்த அம்பேத்கர் இயக்கத்திற்கும்
நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள் வாய்ப்பு தருவது கிடையாது. சட்டமன்றத்தில் வேண்டுமென்றால் வாய்ப்பு தருவார்கள், ஒன்றோ இரண்டு, அவர்கள் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலிலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பின்வாங்காமல் மிக துணிச்சலாக நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தின் தலைவரின் பின்னால் அணிவகுத்து நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அறிவித்தார். 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம். இது 40 தாண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறையை நம்முடைய தலைவர் நிகழ்த்தி காட்டினார். சென்னையில் 21ஆம் தேதி நடந்த அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறை இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டார்கள் என்று பல கட்சிகளும் பேசி வருகின்றன. யாரும் நடத்த முடியாத ஒரு நிகழ்வை நம்முடைய தலைவர் நடத்தி காட்டியிருக்கின்றார். பெரிய கட்சிகள் கூட, திமுக, அண்ணா திமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட 3 நாடாளுமன்றம் அல்லது 4 நாடாளுமன்றத்தில பயிற்சி பட்டறை முகவர்கள் கூட்டத்தை நடத்துவார்கள். நாம் ஒரே நேரத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறை நடத்தி இருக்கின்றனர். அதுவும் எப்படி? ஒரு பூத்திற்கு ஒருவர் வீதம். ஒருவர் என்றால் யாரோ ஒருவர் அல்ல, அந்த பூத்தில் வாக்கிருக்கக்கூடிய வாக்காளராய் இருக்கக்கூடிய அவர்தான் அந்த பூத்திற்கான வாக்குச்சாவடி முகவர்கள் என்று நேரடியாக ஆதார் அட்டையை அவர்களுடைய வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற அந்த வாக்குச்சாவடி முகவர் வாக்குச்சாவடி வாக்காளர் அட்டையையும் இரண்டையும் வாங்கி அதை பரிசீலனை செய்து இது உரியவருக்குரியதா என்பதை எல்லாம் பார்த்து இன்றைக்கு 13,000 வாக்குச்சாவடி முகவர்களை ஓரிடத்தில் அமர வைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பட்டறையை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இன்றைக்கு நாம் நிரூபித்திருக்கின்றோம். அகில இந்திய அளவில் எந்த அம்பேத்கர் இயக்கம் இதை நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுகவை தவிர வேறு யாரும் நடத்தியது கிடையாது. மிகப்பெரிய கட்சிகளாய் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை நடத்துவது கிடையாது. இன்றைக்கு நாம் நடத்தி இருக்கிறோம் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சலுக்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று பொருள். அதனால்தான் இன்றைக்கு பெரிய கட்சிகள் கூட நாம் நடத்திய அந்த பயிற்சி பட்டறையை மிகப்பெரிய ஒரு விவாதத்திற்கு ஆட்படுத்தி வருகிறார்கள். மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்ய போகிறார்கள், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ன செய்ய போகிறார் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் வருகிற 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். அந்த மாநாடு மகத்தான வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் நடத்திய எந்த மாநாடும் வெற்றி பெறாமல் போனது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மாநாடு ஒரு அதிர்வை தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலேயே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். வருகிற 21ஆம் தேதி நாம் நடத்த இருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாடு அதிர்வை அல்ல பேரதிர்வை ஏற்படுத்த போகிறது. பேரதிர்வை ஏற்படுத்த அத்தகைய மாநாடு வெற்றி பெறுவதற்கு, பேரதிர்வை உருவாக்குவதற்கு இன்றைக்கு திருமாப்பட்டறையை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த இணையவழி கருத்தரங்கை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிற டிசம்பர் திங்கள் 21ஆம் நாள் திருச்சிராப்பள்ளியிலே 10 லட்சம் விடுதலை சிறுத்தைகளை அணிதிரட்ட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். அந்த மக்களை திரட்டும் மாபெரும் பணியில் திருமா பட்டறையை சார்ந்த தோழர்களும் ஈடுபட்டிருப்பது மனதிற்கு பேர் ஆறுதலை தருகிறது. எனவே குடும்பமாய் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, குடும்பமாய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, குடும்பமாய் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, குடும்பமாய்
சனாதனத்தை வீழ்த்துவதற்கு வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையிலே நடைபெற இருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு அணிதிரள்வோம் என்று இந்த இணையவழி கருத்தரங்கின் மூலம் அழைப்பு விடுத்து இந்த கருத்தமர்வை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமா பட்டறையை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கட்சியின் தலைமையகத்தின் சார்பில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. தோழர் முத்தமிழ் வளவன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு நன்றி உரை கூறுவார். அமிர்த விடுதலையின் ஆலோசகர் தோழர் முத்தமிழ் வளவன் அவர்கள். நான் பேசுங்கண்ணா. நீங்க பேசுறது எல்லாமே கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஓகேண்ணா, ஓகே. இப்போ தோழர் முத்தமிழ் வளவன் அவர்கள் தற்போது இப்ப கிளியரா இருக்கானா? இப்ப கொஞ்சம் நீங்க பேசுறது கேக்குது, ஆனா கிளியரா இல்ல. அன்பு நிறைந்த திருமா பட்டறை ஒருங்கிணைந்து இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் அருமை சகோதரர் தோழர் கனியமுதன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சிறந்த ஒரு எழுச்சி மிகு உரை தோழர், மகிழ்ச்சி. உங்களுடைய உரை முகநூல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நன்றி. தொடர்ந்து பயணிங்கள். ஏன்னா நீங்க உங்களை மாதிரி ஒரு எழுச்சி மிகு ஒரு உணர்வு பூர்வமான தோழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு திருமாப்பட்டறைக்கு வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, நம்ம தோழர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பாவலன்லாம் வந்திருக்காப்புல, அவங்க எல்லாம் பேசுவாங்க. பகலவன் பேசுவாரு, இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. நீங்க பேசுனத கருத்துக்களை நம்ம தம்பிகள் அதை என்னது ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் அதுக்கான வாய்ப்புகள் வழங்கலாம். அது ஏற்பாடு பண்ணுங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி. ஜெய்பீம். ஜெய்பீம். அடுத்து தோழர் பிரவீன் அவர்களே. ரொம்ப சிறப்பா வழி நடத்திட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா, நன்றி. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்குது. சரிங்கண்ணா. மாநாடு வரைக்குமே நடத்துங்க. ஆமாண்ணா, மாநாடு வரைக்கும் நடத்துங்க. டெய்லி காலையில நான் ஒரு செய்தி போடுறேன், வரலாற்று செய்தின்னு. ஆமா, நான் பாத்துட்டு தான். வரலாற்று பாய்ச்சல் அப்படின்ட்டு இன்னைக்கு கூட ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு போட்டிருந்தது. இப்போ நாங்க இந்த தென்சென்னை அந்த முகவர் பட்டியல் சரி பாக்குறதுல தீவிரமா அதுல போயிட்டோம்னா. சந்தோஷம். பாருங்க எல்லாம் வேலைதான். இன்னைக்கு பெரிய வரலாற்று செய்தி. அதெல்லாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் மாநாடு டவுன்லோட் பண்ணி இப்ப நான் பாத்துட்டு அத மொத்தமா சேர்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு. நூலா கொண்டு வந்துடலாம். ஒரு நூலாவே கொண்டு வந்துடலாம். முழுசா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது புலம்பெயர்ந்த மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஒரு நூலாவே தயார் பண்ணி ஒரு தோழர் நம்ம ஸ்டாலின் ராஜாங்கம் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா நம்ம தொடாத களங்களே இல்ல. இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. ஏதோ பிற அரசியல் கட்சி மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலேயே நாம தொடாத களங்கள் கிடையாது. தலைவர் அனைத்து களங்கள்லயும் தன்னுடைய தலைமையை நிரூபிக்கிறது. நான் ஒரு 10-19 நாளா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில தகவல்களை கேட்டுட்டு இதெல்லாம் தலைவர் பேசின செய்தியா அப்படின்ற மாதிரி வியந்து கேட்கிறாங்க. அதனால தொடர்ச்சியா நானும் மாநாடு வரைக்கும் டெய்லி ஒரு வரலாற்று செய்தி பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே பதிவு செய்யணும். அவங்களும் தெரிஞ்ச வரலாற்று செய்தி பதிவு. 60 லட்சம் வரலாற்று செய்திகள் இருக்கும். தலைவருடைய வரலாற்று செய்திகள், வரலாற்று பாய்ச்சல் 60 லட்சம் இருக்கும். உண்மை. அதனால ஒவ்வொருத்தருமே தமக்கு என்னென்ன அரசியல் ரீதியா தலைவர் நமக்கு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம நமக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்பு. ஏன்னா நம்ம வரலாறு நம்ம தான் பேசணும், வேற யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேச போறாங்க? நீங்க நம்ம வரலாறு எல்லாரும் நம்ம வரலாறு சிதைக்கதான் பார்ப்பாங்க. நம்ம வரலாறு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சனாதனிகள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அவருடைய எழுத்துக்களையே இன்னைக்கு சித்தரிப்பு செய்யறாங்க.
அடுத்து யாரும் பேசுறாங்களா? பேசுறாங்கண்ணா. நமது அண்ணா பிரவீன் அண்ணா பேசுங்கண்ணா. மைக் ஆன் பண்ணுங்கண்ணா. லைன்ல இருக்கீங்களாண்ணா? அண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணனுடைய இல்லம்மா நான் கொஞ்சம் இருட்டா இருக்கேங்க, பேச தெரியாது. அண்ணன் அவர்களுடைய உரை என்பது ஒரு வரலாற்று பூர்வமான இந்த எதிர்வரக்கூடிய இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் குறித்து மிக விரிவாக பேசினாங்க. எனக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தது. குறிப்பாக அண்ணனுடைய அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறார், அதையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே நம்மளுடைய வரலாறை நாம் தான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் பின் வரக்கூடியவர்கள் அதை மாற்றி சொல்லக்கூடிய முழுக்க நாம் பல்வேறு விஷயத்தால் ஒடுக்கப்பட்டு இங்க கிடக்கிற சூழல்ல மிக முக்கியமாக நம்ம வரலாற்று விஷயங்களில் தான் நம்ம என்ன செய்யணும்னா அடிபட்டு போனது. குறிப்பாக நம்மளுடைய வரலாறை தொலைத்ததால் தான் நம்ம இன்னும் எழ முடியாத ஒரு காலகட்டத்தில் சூழலில் சிக்கி கொண்டிருக்கின்றோம். அது நம்மளுடைய மரபு ரீதியான விஷயங்களா இருந்தாலும் இல்ல பண்பாட்டு ரீதியான பல விஷயங்களை நம்ம வரலாற்று ரீதியா சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அந்த அடிப்படையில் அண்ணன் அவர்களுக்கு அவர்களுடைய உரை என்பது மிக தெளிவா இருந்தது. குறிப்பாக எதிர்வரக்கூடிய அந்த மாநாட்டுடைய முக்கியத்துவத்தை மிக விளக்கமாக பேசினார். உள்ளபடியே வீடியோ வரல. அண்ணா அவரு இருட்டுல இருக்காரு அண்ணா, அதனால ஃபேஸ் தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வேகமா வெளிச்சத்துக்கு வாங்க. கண்டிப்பாக சந்தோஷம். நன்றிங்கண்ணா, மிக்க நன்றி. அடுத்து தோழர் தனிமை பயணம் யூடியூப் சேனல். அண்ணா நீங்க பேசுறீங்களாண்ணா? அன்மியூட் பண்ணிட்டு பேசு. தோழர்கள் யாராவது அண்ணனோட பேசுறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம் அண்ணா. அண்ணே முத்தமிழ் அண்ணே. மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி. தொடர்ந்து பயணிங்க, எங்க திருமா பட்டறைக்கு ஊக்குவீங்க மாதிரி. கண்டிப்பாண்ணே. சிறப்பு. கண்டிப்பா மாநாடு வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப 8 to 9 உள்ள வந்துடுறேன். வந்துருங்க மகிழ்ச்சியா. கண்டிப்பா வாங்கண்ணே. இன்னும் பல ஆளுமைகளை பேச வைங்க. கண்டிப்பாண்ணே. சிறப்பு. நீங்க யார்கிட்ட தேதி வாங்கணும்னு சொல்லி சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். யார்கிட்ட தேதி வாங்கணும்னு வாங்கி. தங்கச்சி சொல்லுவாங்க, ரேணுகா சொல்லுவாங்க. என்கிட்ட பேசுங்கம்மா, போன்ல பேசுங்க. யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் நான் ஒப்புதல் வாங்கி தரேன். மகிழ்ச்சி. சிறப்பு. நன்றிங்கம்மா. நன்றி. எல்லாரும் நன்றி. வணக்கம் அண்ணா. ஒரு நிமிஷம் நன்றி உரை நீங்களே சொல்லுங்க. அருண் அண்ணா, நான் தான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா அண்ணனுக்கு எல்லாரும் பேரும் கேட்டேன். திருமாப்பட்டறை வேலை பார்க்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பேரெல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆமாண்ணா. அது சொன்னேன். வேண்டாம், எல்லாரோட நேம் அதுல வரலன்றது ஒரு சில அந்த சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு வெளியில போயிட்டு ஓடி வந்தேன். அதான் சொன்னீங்கண்ணா, புரிஞ்சுச்சேண்ணா. ஆனா ஒண்ணும் இல்லைண்ணா, இப்ப அண்ணனை நான் அண்ணனோட அறிமுகமானது காஞ்சிராங்குளம்னு சொல்லிட்டு நம்ம பகுதி கடலூர் மாவட்டத்தோட கடைக்கோடினா நாங்க இருக்கிற கிராம பகுதி. சரி. இங்க காஞ்சிராங்குளங்கிற ஊர்ல இருந்து செந்துறையில தம்பி ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருண்ணே. இங்க வட இந்திய பொண்ணு ஒண்ணு திருமணம் பண்ணிட்டாருண்ணே. சரி. அதுல காவல்துறை அந்த மில்லுலே அந்த மில்லுக்காரங்கள அந்த பையனை ஒரு 3 பசங்களை அந்த பையனோட ஊர் சார்ந்த பசங்களை அங்கே ஒரு நிர்வாணம் அரை நிர்வாணமாவே வச்சு அடிச்சாங்க. சரி, நீங்க போன்ல பேசுறீங்களா? சரி. இல்ல இது ஒரு வரலாற்று செய்தி. நான் அதை இந்த குழுவுல சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லுங்க. அதுக்காக தான் அந்த தகவலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஈரோட்ல தங்கவேல் பொருளாளரா இருந்தாரப்ப, இப்ப என்ன பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு வாங்கியிருக்காரு, மாவட்ட செயலர் ஆயிட்டாரு. ஆமா. அந்த தகவல் தெரிஞ்சு அண்ணன்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணி கொடுத்தீங்கன்னா செந்துறை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு பெரிய வரலாறு
அங்க பதிவானுச்சுன்னா அந்த இதுல வந்து போராட்டத்துல அண்ணனோட கலந்துகிட்ட ஒரு வரலாறு எனக்கு இருக்குங்கன்னா அதுலதான் உங்களோட நான் தொடர்பு ஆனங்கிறது இந்த வரலாறை பதிவு போடுறேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி சார். அன்னைக்கு கிடைச்ச தொடர்பு அண்ணனோட தொடர்பு. ஆனா அண்ணனோட பெருசா தொடர்ச்சியா பேச முடியல. இந்த இணையத்தின் மூலமா திரும்ப பேசியிருக்கேன் நான். எப்பனாலும் பேசுங்க. என்னுடைய நம்பர் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா நம்பர் எப்பயுமே மாத்த மாட்டேன். என்னுடைய நம்பர். ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி எப்பயும் அமர்த்தி வைக்க மாட்டேன். செல்போன் ஆஃப் ஆயிருக்காது எப்பயுமே. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அண்ணா வணக்கம். முத்தமிழ் வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி. சரிங்க சார். நன்றி.